தடை போட யாரும் இல்ல, விளையாடுவோமா உள்ள வில்லாடா. ஸ்டாப் இட். டேய் என்னடா இது? பாட்டி என்ன பாட்டி, மம்மி டாடி வீட்ல இருக்கும்போது ஆட விட மாட்டேங்கிறாங்கன்னா நீமா? டேய் நீ படிக்கலனா உங்க அம்மா உன்னை கொல்ல மாட்டா, என்னதான் கொல்லுவா. ஆடினது போதும், போய் படிடா. பாட்டி என்னடா உனக்கு நான் எதுக்கு அப்பப்ப டிப்ஸ் கொடுக்கறேன்? டிப்ஸா? என்னடா டிப்ஸ்? உனக்கு சுகர் இருக்குன்னு தெரிஞ்சோம் டெய்லி நான் சாப்பிடுற சாக்லேட்ல பாதி தரல. அது மட்டும் இல்ல, யாருக்கும் தெரியாம கேக்கு, அல்வா, லட்டுன்னு உனக்கு அப்பப்ப தரல. அதுல எதுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பண்றதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறதுக்கு தானே. அதை விட்டுட்டு நீ என்ன மம்மி மாதிரி படி பண்ண என்ன அர்த்தம்? அப்போ நீ அதெல்லாம் பாட்டிங்கிற பாசத்துல குடுக்கலையா? லஞ்சமா தான் குடுத்தியா? இதோ பாரு பாட்டி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 2 வாரத்துல எங்க ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. நான் பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டேய் இந்த அக்கறையை நீ கொஞ்சம் படிப்புலயும் காட்டலாம்ல. ஐயோ பாட்டி, எனக்கு படிப்புலாம் வராது, எடுப்பு தான் வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. டேய் உங்க அப்பாவும் அம்மாவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா, அப்புறம் நான் தான் மாட்டிக்கிட்டு முழிப்பேன். பாட்டி, தனி உறவுன்னா தப்பு செஞ்சாதான் தப்பு. ஊரே சேர்ந்து தப்பு செஞ்சா யாரும் தப்புனே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்றீங்க காய்ஸ்? ஆமா ஆமா ஆமா, கேட்டீங்களா? டேய் என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பேசாம என் கூட சேர்ந்து ஜோதில ஐக்கியமாயிருன்னு சொல்றேன். என்னது? இங்க இருக்கிற யாருக்கும் ஒழுங்கா டான்ஸ் ஆட தெரியல பாட்டி. பேசாம நீ வா, நம்ம டான்ஸ் போடுவோம். நானா? ஏன் பாட்டி, உனக்கு டான்ஸ் ஆட வராதா? ஒரு காலத்துல நான் என்னமா டான்ஸ் ஆடுவேன் தெரியுமா? அப்புறம் வா ஆடுவோம். இந்த ட்ரெஸ்லயா? ட்ரெஸ் சேஞ்ச். இது பாட்டியா இல்ல பியூட்டியா? புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.